வெல்கம் டு தமிழ் வ்ளாக்ஸ். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோன்னா பூ மார்க்கெட்டுக்கு நம்ம அண்ணன் மதியனனுக்கு பிறந்தநாள் கேக் வெட்ட போறோம். அதை செலிப்ரேட் பண்ண தான் வந்தோம். வாங்க பண்ணலாம். கமான். நல்லா இருக்கு. ஹாப்பி பர்த்டே தலைவா. தலைவா தான் ரெண்டு அதாவது என்ன ரெண்டு சொல்லிட்டு இருந்துச்சு எல்லாம் வருவீங்க யூடியூப்ல வருவீங்க. ஒரு மாலை ரெடி பண்ண கரெக்டா இருக்கும். மாலை எடுத்துருமா நம்மள மாலை வாங்க போயிருக்காங்க. சும்மா சும்மா மாலை ஏறி வாங்கிட்டு போயிட்டான். இல்ல அரேந்து இந்த கட்டில பேப்பரு ஸ்ப்ரே இருக்கா? இந்த உனக்கு கேக்ல படாம எப்பவும் அடிக்க கேக்ல பேப்பரு இதெல்லாம் இருக்குன்னா அது அங்க அதுலயே போட்டுப்பாமாமா. நாடில அடிச்சு வீடியோ எடுக்கலாம். பிறநாள்காரர்ரா நம்ம எடுத்துட்டு இருக்கோம். என்னது பூச்சா தமிழ் எழுதலாம் இங்கிலீஷ் எழுதுறீங்க. அதான் அவரு ஹாப்பி பர்த்டே தலைவா. சரி அப்புறம் ஆமா அந்த இல்லாதான் இருக்கேன். ஓ சேர்மாங்கய்யா சும்மா பேச்சன்னு சொன்னேன். வாங்க போயிட்டான். மாலையில போட்டு அப்போ கோயில்ல போய் சாமி மாலை போடுற கேசா என்னடா பேசுறீங்க? நீ நாளைக்கு சேர்த்தாலும் மாலை தான். உங்க அப்பாவுக்கு பையன் வெளியே போறான். ஏலே எதை மிதிச்சல என்ன மிதிச்ச? இவ்வளவு பெருசா கிடக்கு. என்னையா மாலையா ஒளிச்சு போய் கிடக்க மூடி இவ்வளவு சைலண்டான். செலவுக்கு அண்ணன் எல்லாருக்கும் 2000 கொடுப்பாங்க. வாங்கிட்டு போயிருங்க. கேக்ல அதுதான் கேக் அடிக்குது. ஹாப்பி பர்த்டே மூஞ்சி அடி அடுத்த கடை போகுது ஸ்ப்ரே. ஏன் மூஞ்சி இல்லனே ஐயோ ஐயோ இல்ல ஏன் அடிக்காதல தரமான மேல இல்ல. இது ஒண்ணாவது அதான் உள்ள உள்ள வர அங்கேயே எடுத்துட்டு இருக்க. கரெக்டா இருக்கா ஃப்ரேம்? வாங்கினே ஆமா அணியிரும். விளாகர் அதான் அவங்க அங்கிட்டே இருந்தே கரெக்டா இருக்குங்க. கேமராமேன் கொஞ்சம் கொடுத்துருங்க. சண்டைக்கு வந்து கேமரா அடிக்காத உள்ள வாங்கினேன். பண்ணி விட்டு
கத்தி எடுக்கலையால கடைசி வரைக்கும் எனக்கு அண்ணனுக்கு கடைசி வரை கிடைக்கல ஃபீல் பண்றாப்ல ஊட்டுங்க. ஒரு போட்டோ எடுக்கணும்ல, போட்டோ எடுக்கணும்ல. போட்டோ போட்டோ ஸ்னாப்பா லாகா அவன் எடுத்து தான் இருக்க மாமா. கேக் ஒதுக்கி அவங்க பாசத்தை பெற காட்டுங்க. மதியம் மனசு வச்சு கட்டை தெரியல மாலை அது என்ன பயனுங்க. இல்ல மை செப்பல் கேக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் கம்மியா தான் வந்துச்சு. கொஞ்சம் சீலங்க சரிம்மா எந்த ஹோட்டலு அண்ணன் கேட்டுவா சரிம்மா எந்த ஹோட்டல் அண்ணன் கேட்டுவாள ராஜ் ஹோட்டலா அண்ணன் ஆசிப்னே அண்ணன் சரிட்டாரு. ஆசிப் ஹோட்டல் கன்ஃபார்ம் ஆயிட்டு கேக்கு சாப்பிடுங்க. கேக்கு கேமராமேன் கொஞ்சம் கொடுங்க. கேமராமேன் கொஞ்சம் கொடுத்துங்களே. கேமராமேன் 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 முக்கியம் நமக்கு. அவர் இருந்தாதான் நம்மளால பழைக்க முடியும். எனக்கு சின்ன கேக்கா போதுன்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இப்பதான் தின்னேன். சான்ஸே இல்ல. சரியான கேக்கு. இப்ப அண்ணன் ஆசி பிரியாணி சரி அங்க இருந்து சொன்னாலும் கேக்குங்க. ஆசி பிரியாணின்ட்டாரு வந்தா நீ என்ன சொல்றது இதுல பிளாக்ல வந்து எனக்கு சம்பா சம்பாலே சும்பலே சம்பா சம்பாலே மாலை ஃபிளாஷ் போடுடி லைட் ஆஃப் இல்ல சூப்பர்ல சூப்பர்ல உருத்தான மழை வாய வர பழந்துக்கான வேப்பம் வாய பழந்துட்டா வேப்பம் வீடியோ எடுத்துட்டே தான் இருக்கேன் நண்பா. நாங்க 4 பேரு ஒன்னா
இல்ல அண்ணா ஆசி பிரியாணி வாங்கி தரேன்ட்டாரு. இதெல்லாம் கட் பண்ணி இருந்தேன். எது இந்த இப்போ அதெல்லாம் எப்படிடா கட் பண்ண குதிக்கா குசு போடுதான். நீ ஜம்ப் பண்ணும்போது மாமா நீ ஜம்ப் பண்ணும்போது குறுக்கு போன இது ஐட்டம் என்ன செய்வ இப்படியும் அவன் கேட்க சும்மா போட்டு அதுவா போத நீ அதுல வரணுமோ வரியல நாங்க 3 பேரு எங்க அப்படி சொல்ல சிங்கம் வாயா என்ன மாமா உன் வீட்டுல நீ 2 மணி எல்லாம் தூங்கிட்டு இருக்க பிறகு வா மாமா ஆசிலேயே பழுத்துருவான் அதையும் 100 ரூபா கொண்டு வந்தா அதுல போய் என்ன என்னையா பெரிய மனுஷன் மாதிரி பேசுறியா அங்க போய் வெளியூர்னு எடுத்துட்டு அண்ணன் பிள்ளை கொடுக்க போறோம் தலைவர் யாருல சொல்ற அதான் கேக்க கெட்ட வார்த்தை போட கூடாது. முடியும் என்னால முடியும் உன்னால முடியும் உன்னால முடியும் இவனால முடியாது. ஏன் 10,250 ரூபாய் சேர்த்தான்ல கொண்டு வரலையா என்னாச்சு? 200 ரூபாய் கொண்டு வந்திருக்கான். ஒரு 450 ரூபாய் இருந்தது 10,000 கொடுத்துட்டு அவன் கரெக்டா 200 ரூபாய் கொண்டு வந்திருக்கான். 150 ரூபாய் டிக்கெட்டுக்கு 50 ரூபாய் பெட்ரோல். ஆமா 150 எங்க 150 இல்ல அவன் தான் அவனுக்கு போட்டிருக்கான். அப்படி அவன் பையன் அவன் சாய்வுங்க 2000 ரூபாய் போட்டுருக்கான். அவன் பையன் நம்ம என்ன அவ்வளவுதான் முடிச்சு போட்டு அவ்வளவுதான். சரி வாங்கிக்கோ நீ வாங்குறது தான். அது நம்ம கஷ்டம் என்ன மாமா கொடியில வெளியே எதுவும் செருப்பு தூக்கல அன்னைக்கு தூக்கிட்டேன் அவனை தூக்கிறாதுல அன்னைக்கு செருப்பு தூக்கிட்டேன். ஒரு நாள் கழிச்சு ஒரு நாள் மறுநாள் சட்டையை கொடுத்துட்டே இல்லையா? செருப்பு நல்லா இருந்துச்சு. அவன் சட்டையை வாங்கிட்டு அது கொடுத்துட்டே எப்படி பரவாயில்ல சட்டையை கொடுத்துருக்கான்னு ஆச்சு அது மண்டபத்துல தம்பி ஆனா பிரேசிடென்ட் சட்டையா டிஷர்ட்டா வாங்கியிருக்கான் கொடுக்க மாட்டேங்கான். அது நான் சொன்னேன் எதுக்கு ஆமா அவ்வளவுதான் மாலை இருக்கலாம் மாலை இருக்குண்ணா ஏன்னா அந்த மாலை வாங்குவாங்க ரிட்டனு இல்ல அப்போ ஒரு பாடைக்கு மாலை 100 மாலை விழுவோம் அதுல 100 மாலை ரிட்டர்ன் கொடுத்துருங்க. என்னையா எப்படி பண்ற அதான அது பெட்டியே இல்ல மாலை ரிட்டர்ன் வாங்கலையா தூக்கிட்டா லைட் இல்ல ரொம்ப வெளிய போமா இவனை தூக்கிட்டு போய் நீ மட்டும் லைட்டா வெளியே இல்ல வண்டியில 2 வண்டி தான் எடுத்துடணும். சரி 7 பேர் இருக்கும் நீ மட்டும் வெளியே இருந்து அடி பண்ண பாக்குது அது வச்சு தூக்கிட்டு போய் ஆசை எடுத்துக்கணும். ஒரு வண்டிக்கு 4 பேர் இல்லையா? சரி புரியுதா புரியுதா என்ன மதினே பாப்போம். அதே யாரு இதோட நம்ம ஆசிப்ல ஒரு பிரியாணி வெளுத்துக்கட்டு அங்கேயும் மீதி வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல்ல சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை சேட்டியா வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். Samba sambale sumbale samba sambale